Hello students, welcome to 5th Standard Science, Unit 3. Unit name is Plants, second part. In the first part, we have learnt about types of pollination and the agents of pollination. Now, in this part, we are going to learn about life cycle of flowering plants, different types of soil, and friends of farmer. Life cycle of a flowering plant. The major stages of the flowering plants are germination of seed, growth, flowering, reproduction, seed formation, and seed spreading. Every seed has minute plant called embryo. Under favorable conditions like sunlight, water, and soil, embryo grows into a new plant. This new plant bears fruits with seeds and multiplies. This cycle continues, forming the life cycle of flowering plants. பூக்கும் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி. பூக்கும் தாவரங்களில் என்னென்ன நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா விதை முளைத்தல், வளருதல், பூ பூத்தல், இனப்பெருக்கம் செய்தல், மறுபடியும் விதை உருவாதல், அந்த விதை பரவுதல், இப்படி சுழற்சி அடைந்து கொண்டே தான் போகும். ஒவ்வொரு விதையிலையும் ஒரு சின்ன பிளான்ட்டு உள்ளே இருக்குது. அதுக்கு பேர் எம்ப்ரியோ. அதற்கு சாதகமான சூழ்நிலை, அதாவது தேவையான சூரிய ஒளி, தண்ணீர், மண் இதெல்லாம் கிடைக்கும்போது அந்த விதைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ரியோ செடியாக வளர ஆரம்பிக்கும். இந்த சுழற்சியானது தொடர்ந்து நடைபெறுவது தான் பூக்கும் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி. Dispersal of seeds. Spreading of seeds from one place to another with the help of agents like air, water, animals and birds is known as dispersal of seeds. A single plant produces a large number of seeds. If all these seeds fall directly below the parent plant, the seedlings would have to compete for space, water, oxygen, minerals and sunlight. When the seedlings are grouped together in one place, they can easily be destroyed by grazing animals. So, by nature, the seeds and fruits of plants are distributed far and wide through various agencies. விதை பரவுதல். விதையானது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு காற்று மூலமாகவோ, வாட்டர் மூலமாகவோ, விலங்குகள் மூலமாகவோ, பறவைகள் மூலமாகவோ பரவுது. ஒரு பிளான்ட் ஆனது அதிக நம்பரான விதைகளை உற்பத்தி செய்யக்கூடியது. அந்த அனைத்து விதைகளும் அந்த பேரண்ட் பிளான்ட்டுக்கு கீழேயே விழுந்துச்சு அப்படின்னா அதற்கு போதுமான இடவசதி, தண்ணீர், ஆக்சிஜன், தாதுக்கள், சூரிய ஒளி கிடைக்காம போகும். அது மட்டும் இல்லாமல் குரூப்பாக இருக்கக்கூடிய செடிகளை சீக்கிரமாக அந்த கால்நடைகள் வந்து சாப்பிட்டு முடிச்சிடும். அதனால் அழிந்து போயிடும். அதனால் இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா இந்த விதைகள் பேரண்ட் பிளான்ட்டிலிருந்து வெகு தூரத்தில் போய் விழற மாதிரி சில ஏஜென்ட்னால் இந்த ஏர், வாட்டர், காற்று மூலமாகவோ தண்ணீர் மூலமாகவோ பரவி வேறு வேறு இடத்துல போய் விழுந்துருது. டிஸ்பர்சல் பை விண்ட். காற்று மூலமாக விதைகள் பரவுதல். அனிமோகோரி. The seeds, which are smaller, lighter and tiny, float in air over long distance. Some of them proceed with hairs and membranes, wings like structures, and so they are carried away easily. Example, cotton seed, drumstick. சில விதைகள் சின்னதாகவும் லேசானதாகவும் காற்றில் ஈஸியாக பறக்கக்கூடியதாகவும் இருக்கும்போது அது ஏரில் ஈஸியாக பரவி வேறு இடத்துல போய் விழுந்துடும். சில விதைகளுக்கு மூடி போன்ற அமைப்புகளோ இறக்கைகள் போன்ற அமைப்புகளோ இருக்கும். அது மூலயமா ஈஸியாக காற்றுல பறந்து சென்றுடும். எக்ஸாம்பிள், பருத்தி விதை, முருங்கை விதை. டிஸ்பர்சல் பை வாட்டர். ஹைட்ரோகோரி. Fruits which are dispersed by water have outer coats modified to enable them to float. The mesocarp of coconut is fibrous and is easily carried away by water.
They reach different places and grow into a new plant. Example, lotus, coconut. தண்ணீர் மூலம் விதை பரவுதல், ஹைட்ரோகோரி. சில பழங்களில் வெளிப்பகுதியானது தண்ணியில் மிதப்பதற்கு தகுந்த மாதிரியான ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக தேங்காய். அந்த தேங்காய்க்கு வெளிப்பகுதியில் நார் இருக்கிறதுனால தண்ணியில் ஈஸியாக மிதந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு சென்றுடும். அதான் எக்ஸாம்பிள் லோட்டஸ், கோகனட், தாமரை, தேங்காய். Dispersal by animals, zoochory. Some fruits have hooks, spines, bristles, stiff hair, etc. on their outer coat. These fruits stick on the furry coats or skins of some animals and are carried from one place to another. Example, Xanthium acheronthus. விலங்குகள் மூலமாக விதை பரவுதல், ஜூகோரி. சில பழங்களில் அவுட்டர் கவரிங்கில் முள், கொக்கி, தூரிகைகள் அல்லது ஒட்டக்கூடிய தன்மையுள்ள முடி போன்ற அமைப்பு இது இருக்கலாம். இந்த மாதிரியான பழங்களானது விலங்கினங்களுடைய ஸ்கின்னில் ஒட்டிக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுகிறது. இதற்கு உதாரணம் Xanthium acheronthus. Dispersal by birds. While eating fruits like tomato and guava, birds eat seeds along with the edible portion and they are passed out in the excreta later. These types of seeds are protected from the digestive juices by their seed coat. பறவைகள் மூலமாக விதைகள் பரவுதல். பறவைகள் பழங்களை தின்றவுடன், அதாவது தக்காளி, கொய்யாப்பழம் இவற்றையெல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு அதனுடைய எச்சமாக வெளியேற்றுது. அந்த எச்சத்தில் விதைகளானது உள்ளன. அவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுது. இந்த மாதிரியான விதைகளானது உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செரிமான சாறுகள்னால எந்த ஒரு பாதிப்பும் அடையாத அளவுக்கு அந்த விதைக்கு மேலே ஒரு அடுக்கு, அதான் சீட் கோட் உள்ளது. செல்ஃப் டிஸ்பர்சல் மெத்தட், ஆட்டோகோரி. Some fruits disperse their seeds in the wind through an explosive mechanism and spread them. Example, lady's finger, balsam. சில பழங்களில் விதைகளானது தானாகவே வெடித்து பரவக்கூடியதாக இருக்கும். இதற்கு உதாரணம் வெண்டைக்காய் செடி, பால்சம் செடி. Germination of seeds. The seed is a fertilized ovule. It consists of embryo, food materials which are protected by the seed coat. During favorable conditions, the seed germinates and gives rise to a new seedling. During the early stages of germination, the seedlings get the food required for its growth from the cotyledons. After the food stored in the cotyledons has been used up, the seedling gets its food from the soil. The seedling absorbs water and nutrients from the soil with the help of its roots. It develops leaves and grows into a plant. விதை முளைத்தல். விதையானது ஒரு கருவுற்ற கருமுட்டை. இந்த விதையானது விதை உறை மூலமாக உள்ளே கருவையும் உணவுப் பொருளையும் தாங்கியிருக்கும். இந்த விதைக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை கிடைக்கும்போது அதிலிருந்து செடியானது முளைக்க ஆரம்பிக்கும். முதல்ல இந்த செடியானது தனக்கு தேவையான உணவை காட்டிலிடன்ஸ், அதாவது விதை இலைன்னு சொல்லுவோம், அதிலிருந்து பெற்றுக்கொள்ளும். அந்த விதை இலையில் உள்ள உணவு முழுவதும் தீர்ந்து போனதுக்கப்புறம் மண்ணிலிருந்து தண்ணீரையும் சத்துக்களையும் வேர்கள் மூலமாக உறிஞ்ச ஆரம்பிக்கும். பின்னர் தண்டு, இலை இவையெல்லாம் வளர்ந்து ஒரு செடியாக வளர ஆரம்பிக்கும். அக்ரிகல்ச்சர். Man started practicing agriculture thousands of years back. This was one of the developments of civilization. In the modern days, agriculture is practiced on large scale due to the advancement of science and technology. Application of modern technologies like plant breeding and usage of chemicals like fertilizers and pesticides have increased the yield. Major agricultural products are
cereals, vegetables, fruits and oil seeds. They are cultivated not only for our basic needs but also for commercial purpose. வேளாண்மை 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே மனிதர்கள் இந்த வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டுருக்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் டேஸில் அக்ரிகல்ச்சர் ரொம்பவும் லார்ஜ் ஸ்கேல் அட்வான்ஸ் லெவலில் போய்கிட்டு இருக்கு. எதனால் அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்பத்தினால. இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தினால பிளான்ட்டை அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில கெமிக்கல்ஸை உரமாகவும் பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக விளையிறது என்னென்ன அப்படின்னா தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள். இந்த செடி கொடிகள்லாம் நம்மளுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறது மட்டும் இல்லாமல் வாணிப ரீதியாகவும் பயனுள்ளதாக இருக்குது. Soil is one of the most important natural resources. It is essential for agriculture. It supports the growth of plants by holding the roots and supplying water and nutrients. It is the home for many organisms. Soil is formed by the breaking of rocks by the action of wind, water and climate. The mixture of rock particles and humus is called the soil. The soil is classified on the basis of the proportion of various sizes. மண் அப்படிங்கிறது இயற்கை மூலங்களில் ரொம்ப முக்கியமானது. வேளாண்மைக்கு முக்கியமானது மண். இந்த மண் தான் தண்ணீர், சத்துக்கள் இதை எல்லாத்தையும் தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இந்த மண்ணில் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மண் எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படின்னா பெரிய பெரிய பாறைகளானது காற்றாலேயோ தண்ணீராலோ இல்லை காலநிலையினாலோ பிரேக் ஆகி நமக்கு மண்ணாக கிடைக்கிது. இந்த மண்ணை அதில் இருக்கக்கூடிய மண்ணினுடைய சைஸை பொறுத்து நம்ம அதை 3 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் சாண்டி சாயில். It contains greater proportion of big sand particles. They cannot fit closely together. Water can drain quickly through the spaces between the sand particles. So sandy soils tend to be light, well aerated and dry. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மணல். பார்த்துருக்கோம் இல்லையா, கடற்கரையிலலாம் இருக்கும். இந்த மணல் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் பெரிய பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். அது ஒன்றோட ஒன்று ஒட்டி காணப்படாது. தண்ணி நம்ம ஊற்றினோம்னா ஈஸியாக ட்ரெயின் ஆகி கீழே இறங்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த மணல் எப்படி இருக்கும்னா லைட் வெயிட்டாக இருக்கும். காற்று ஈஸியாக உள்புகுந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ட்ரையாகவும் இருக்கும். clay soil. It contains greater proportion of fine particles packed tightly together, leaving little space for air. It can retain lot of water in the tiny gaps between the particles. Plants like paddy grow well in this soil. களிமண். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் ரொம்ப ஃபைனாக, ரொம்ப சிறிய பார்ட்டிகிளாக தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து காணப்படும். இடையில சின்ன கேப்பு தான் இருக்கும் ஏர் போக வர. இதில் தண்ணியானது அதிகமாக நிறைஞ்சிருக்கும் அந்த கேப்புக்கு இடையில. இந்த மண்ணில் தான் நெல் ஆனது நன்றாக வளரும். லோமி சாயில். Loamy soil contains large and fine particles in almost same proportion. It is the best topsoil for growing plants. It is a mixture of sand, clay and another type of soil particle known as silt. Silt occurs as a deposit in river beds. It has water holding capacity for the growth of plants. Clay and loamy soil are suitable for growing wheat, gram and paddy. வண்டல் மண். இந்த மண்ணில் மண் துகள்கள் பெரிய அளவுலையும் இருக்கும், சின்ன அளவுலையும் இருக்கும். இந்த மண் தான் செடி கொடிகள் வளர்கிறதுக்கு ஏற்ற மண். இந்த மண்ணில் மணல், களிமண்ணும் கலந்துருக்கும். இதில் வண்டல் மண் அப்படிங்கிறதுல ஆற்றின் படுகைகளில் நமக்கு கிடைக்கக்கூடியது. இதுக்கு தண்ணீரை ஹோல்டு பண்ணுற, அதாவது அதில் தக்க வைக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது. அதனால தான் இதில் தாவரங்கள் அதிகமாக வளரும். கோதுமை, நெல்,
பருப்பு வகைகள் இந்த மாதிரியான செடிகள்லாம் வளர்கிறதுக்கு ஏற்ற மண் களிமண்ணும் வண்டல் மண்ணும் தான். கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர். Classroom agriculture creates the basic understanding about agricultural practices in the classes. Through this, we come to know about the values and importance of agriculture to mold us into better members of the society. This program teaches the connections between agriculture and the environment, food, energy, animals, society, economy, science and technology. வகுப்பறை வேளாண்மை. இந்த வகுப்பறை வேளாண்மை அப்படிங்கிறது வேளாண்மையை பற்றி ஒரு அடிப்படை அறிவை நமக்கு கொடுக்கக்கூடியது. இது மூலியமாக வேளாண்மையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த சமூகத்தில் நம்மளை ஒரு நல்ல உறுப்பினராக நம்மளை உருவமைப்பதும் இந்த கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர். இந்த கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் வகுப்பறை வேளாண்மை நமக்கு எதெல்லாம் டீச் பண்ணுது அப்படின்னா, வேளாண்மைக்கும் சுற்றுப்புற சூழ்நிலை, உணவு, ஆற்றல், விலங்கினங்கள், சமூகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம் இதுக்கெல்லாம் உள்ள உறவை பற்றி நமக்கு டீச் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர். Insects are generally considered to be harmful, but many of them are helpful to us in a number of ways. Earthworm, honeybee, and dragonfly are useful to plants and farmers. உழவர்களின் நண்பன். பூச்சிகள் அப்படின்னாலே தீங்கு விளைவிக்கும்னு நினச்சிருக்கோம். ஆனால் நிறைய பூச்சிகள் நமக்கு பல வழிகளில் உதவியும் செய்யுது. மண்புழு, தேனீ, தட்டான் இதெல்லாம் உழவர்களுக்கு மிக உறுதுணையாக இருக்குது. எர்த்வொர்ம். Earthworms help to increase the amount of air and water that gets into the soil. They break down organic matters like leaves and grass into smaller particles so that plants can use them. When they eat them, they leave behind castings that are a type of fertilizer. The process of decomposing biodegradable wastes by earthworm is known as vermicompost. மண்புழு. இந்த மண்புழுவானது மண்ணில் காற்றையும் தண்ணீரையும் அதிகப்படுத்துது. மண்ணில் இருக்கக்கூடிய கரிம பொருள்களான இலை தழைகள், நெல், புல் வகைகள் இதையெல்லாம் சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக மாற்றி மரம், செடி, கொடிகள் அதை பயன்படுத்துவதற்கு உதவி செய்யுது. இந்த மண்புழுக்கள் இந்த இலை தழைகளெல்லாம் சாப்பிடும்போது ஒரு வகையான மெழுகு போன்ற வார்ப்பை அது வெளிவிடுது. அதுவே மண்ணில் உரமாக மாறிடுது. இப்படி மக்கக்கூடிய குப்பைகளை மண்புழுக்களை கொண்டு சிதைத்து உரமாக மாற்றுறதுக்கு பேர் தான் மண்புழு உரம்னு பேர். ஹனிபீ. Honeybees are helpful for cross-pollination in flowers. They are attracted by the color and smell of the flowers. They convert the pollen, which is the only natural protein source for them, into honey. Honey is used as food and also for medicinal purposes. Bees also produce wax, which is used for making candles. தேனீக்கள். தேனீக்கள் பூக்களில் குறுக்கு மகரந்த சேர்க்கைக்கு பயன்படுது. பூக்களின் நிறம், வாசனை இவற்றால் கவர்ந்திழுக்கப்படுது. பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை தேனாக மாற்ற வல்லது. தேனானது உணவாக மட்டும் இல்லாமல் மருத்துவ குணம் நிறைந்தது. இந்த தேனீக்களிலிருந்து வரக்கூடிய ஒரு மெழுகு போன்ற பொருளானது மெழுகுவர்த்திகள் செய்வதற்கு பயன்படுது. Dragonfly. It destroys the egg and larva of harmful insects and mosquitoes and prevents the spreading of diseases. It is also helpful in cross fertilization. தட்டான் பூச்சி. இந்த தட்டான் பூச்சி தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகள், கொசுக்கள் இவற்றினுடைய முட்டைகள், லார்வாங்கிற இளம் நிலை இவற்றையெல்லாம் அழிச்சிடும். இதனால் நோய்கள் பரவாமல் தடுக்கப்படும். Okay children, in this part we have learnt about life cycle of a flowering plants, different types of soil and friends of farmer. Thank you children.